நிழலின் மதிப்பு. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தன்னுடைய செல்வத்தின் மீது மிகுந்த பெருமை. எதை வேண்டுமானாலும் பணத்தால் வாங்கிவிடலாம் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு கோடைக்காலம் வெயில் தகித்து கொண்டிருந்தது. அந்த செல்வந்தர் தனது குதிரை வண்டியில் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். நீண்ட தூர பயணம் என்பதால் வழியில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க எண்ணினார். அந்த மரத்தடியில் ஏற்கனவே ஒரு ஏழை விவசாயி அமர்ந்திருந்தார். செல்வந்தர் அங்கு சென்றதும், "நீ இங்கிருந்து தள்ளிப்போ, நான் இங்கே ஓய்வெடுக்கப் போகிறேன்" என்று அதிகாரமாகச் சொன்னார். அதற்கு அந்த விவசாயி அமைதியாக, "ஐயா, இது பொதுவான மரம். வெயில் அதிகமாக இருப்பதால் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறேன். நீங்களும் தாராளமாக அமரலாம்" என்றார். கோபமடைந்த செல்வந்தர், "எனக்கு யாரோடும் அமர்ந்து பழக்கமில்லை. இந்த மரம் யாருடையது? இதன் உரிமையாளரிடம் நான் இதை விலைக்கு வாங்கப் போகிறேன்" என்றார். விசாரணை செய்ததில் அந்த மரம் ஒரு ஏழை முதியவருக்கு சொந்தமானது என்று தெரிந்தது. செல்வந்தர் அவரிடம் சென்று பெரும் தொகையை கொடுத்து, "இந்த மரத்தின் நிழலை மட்டும் நான் விலைக்கு வாங்குகிறேன்" என்று ஒப்பந்தம் போட்டார். விவசாயி சிரித்துக்கொண்டே சம்மதித்தார். ஊர் மக்கள் வியந்தனர். "நிழலை யாராவது விலைக்கு வாங்குவார்களா?" என்று கிண்டல் செய்தனர். ஆனால் செல்வந்தர் பெருமையாக, "இனி இந்த மரத்தின் நிழல் விழும் இடத்தில் நான் மட்டுமே இருப்பேன்" என்று அறிவித்தார். திருப்பம். மதிய நேரம் கடந்து மாலையானது. சூரியன் நகர நகர மரத்தின் நிழலும் நகரத் தொடங்கியது. முதலில் நிழல் அந்த ஏழை விவசாயியின் குடிசை வாசலில் விழுந்தது. செல்வந்தர் தன் வண்டியோடு அங்கு சென்றார். "இது என் நிழல், நான் இங்கேதான் இருப்பேன்" என்றார். நிழல் மெல்ல நகர்ந்து விவசாயியின் வீட்டிற்குள் விழுந்தது. செல்வந்தர் அடம்பிடித்து வீட்டிற்குள்ளும் நுழைந்தார். இரவு நெருங்கிய போது நிலவொளியில் நிழல் ஊர் பொதுக்குளத்தின் பக்கம் விழுந்தது. செல்வந்தர் அங்கும் துரத்தி கொண்டு போனார். விவசாயி எதற்கும் தடை சொல்லவில்லை. "நீங்கள் வாங்கிய நிழல் எங்கே போகிறதோ அங்கே நீங்கள் தாராளமாக இருக்கலாம்" என்று அனுமதித்தார். இரவு முழுவதும் நிழலை துரத்தி ஓடிய செல்வந்தர் ஒரு கட்டத்தில் களைப்படைந்து போனார். தூக்கமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. நிழல் என்பது ஒரு இடத்தில் நிலையானது அல்ல என்பதும், இயற்கையை ஒருபோதும் பணத்தால் கட்டி போட முடியாது என்பதும் அவருக்கு புரிந்தது. மறுநாள் காலை அவர் தன் தவறை உணர்ந்து அந்த ஏழை விவசாயியிடம் மன்னிப்பு கேட்டார். தான் கொடுத்த பணத்தையும் அவரிடமே விட்டுவிட்டு, நிழல் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார். கதையின் நீதி. இயற்கையும் குணமும் அன்பும் யாருக்கும் அடிமையானவை அல்ல. பணத்தால் வசதிகளை வாங்க முடியுமே தவிர மனநிறைவையும் மதிப்பையும் வாங்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா?